Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இன்னும் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்க்கான இந்த இயர் நடந்த 2 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபைனல் ரிவிஷனாக நீங்கள் வச்சு இதை ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. 7 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லேயே வந்திருக்கு. அடுத்து ஆன்டனிம்ஸ் இருக்குது. 7 அதான் 1 மார்க்ஸ் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்கள். சச்சின், அதாவது 2 மார்க்ஸ் கொஸ்டின், 3 கொஸ்டின் எனி 2 கேட்டிருக்காங்க. அண்ட் தென் போம்லேருந்து ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ், ஆன்சர் த ஃபாலோயிங் பொய்டிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 மார்க்ஸ் போம் கொஸ்டின் ஆன்சர்ஸும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்லேயே, அதாவது கிராமர் பார்ட்டுக்கு வந்துட்டாங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்குல்லையே, அடுத்து பங்க்சுவேட் த ஃபாலோயிங், அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பேராகிராஃப் கொஸ்டின், ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் ஏ பேராகிராஃப். அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனி ஒன். நெக்ஸ்ட்டு ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், இதுவும் வந்து போம் கொடுத்துட்டு நமக்கு சொன்னேன் இல்லைங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கம்பல்சரி இந்த மாதிரி கொடுத்துட்டு போம் லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரிலாம் கேட்பாங்களே, அதுக்கு 5 மார்க்ஸ். அடுத்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ், இது வந்து சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கோஹரண்ட் ஆர்டரில் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் எனி ஒன், அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லைனா வந்து யூசிங் த ஹிண்ட்ஸ் given below. அப்படி இல்லைன்னா லீவ் லெட்டர் கேட்டிருக்காங்க. டெம்பிள் ஃபெஸ்டிவல் இன் யோர் வில்லேஜ்க்கு. அடுத்து மெமரி போம், இது கம்பல்சரி இல்லையா? நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோலேயே பார்த்தோம். 1 மார்க்ஸு மெமரி போம், கிராமர், இதெல்லாம் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட். அடுத்து பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரிவிஷன், இதை டெஸ்ட் கூட நீங்கள் எழுதி பார்க்கலாம். இது 2024 இப்போ நடந்த வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்க கொஸ்டின் பேப்பர், அதனால் இதை நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஸோ இதுவும் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதையும் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதிட்டு இன்னொன்று ஓரலாக பார்த்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், கிராமர் பார்ட், ப்ரிஃபிக்ஸ், ஹோமோஃபோன் கேட்டிருக்காங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், அட்ஜெக்டிவ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க்ஸ் நம்ம பார்த்த மாதிரியே வந்திருக்குங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம மார்க் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அதனால் அதை நல்லா ப்ரிஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ. நெக்ஸ்ட்டு பொய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து ரிலேட்டடாக பொய்டிக் கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? போம்லேருந்து கொஸ்டின் வருது. அடுத்து பேராகிராஃப் போம், இது கம்பல்சரி வரும் இல்லைங்களா? ஒரு போம் லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி நம்ம படிக்க வேண்டியது என்னது? மெமரி போம். பாருங்கள், அதில் 4 மார்க்ஸ்க்கு வந்திருக்கு. அதுக்கடுத்து பேசேஜ் கொடுத்துட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது. ஸோ இதுலேயும் மார்க் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதை டிஃபிகல்ட்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேக் நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு பேராகிராஃப், இதுவும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 அதை வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று, மேக் நோட்ஸ் அண்ட் ரைட் அ சம்மரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்த லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் கங்க்ராச்சுலேட்டிங் ஹிம் ஆர் ஹர் ஃபார் வின்னிங் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி, இதையும் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப ஈஸி இல்லையா? நம்ம பேராகிராஃப் கொடுத்துட்டு நமக்கு அதிலே இருக்க போகுது ஆன்சர், நம்ம சர்ச் பண்ணி அந்த ஆன்சரை தேடி எழுதுறதுல தான் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி. அது 5 மார்க்ஸ். லாஸ்ட்டாக பிக்சர் காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக 5 சென்டென்சஸ் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கொஸ்டின் ஆன்சர். அடுத்து 1 மார்க் கிராமர் பார்ட்லாம், இதெல்லாம் 1 வேர்ட் ஆன்சர் தான். இதை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்லை 2 கொஸ்டின் பேப்பரும் முடிஞ்சால் எழுதி பாருங்கள். செல்ஃப் கரெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.